இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க. கௌசல்யா ராஜன். சரி. கௌசல்யா தேவி. அண்ணா அம்மா கௌசல்யா ராஜனுக்கும் கௌசல்யா தேவிக்கும் பிறந்துட்ட எத்தனை பேர் பிறந்தீங்க அண்ணா? அப்படியே இருந்துட்டாலும் போகலாமா? புறப்படுமா? உங்க கணவரை பார்க்க போலாம். அக்காவும் பார்க்கடா. அக்கா பார்க்க போலாமா? ஆமா புறப்படுமா. அக்கா ஓஹோ அக்கா अकाउंट के सारुण सहा अकाउंट के सारुण सारुण मक्का अक्का अक्का மல்லிகை முல்லை மறிக்கொழுந்து மட்டுமேல் என்று சொல்லக்கூடிய பல வகையான வாசனாதி மலர்களை கொண்டு வந்து அக்காவின் பாதத்தில் கொட்டி தங்கையாகப்பட்டவர் இருவர்களும் வாங்குகிறோம். அக்கா என் பாதத்தை படித்தபடியால் எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்க வேண்டும்? எப்படி கடையை பாதம் அதில் படித்தா
நம்மை போல பெண்கள் எல்லாம் சரி என்றென்றைக்கு தீர்க்க சுமங்கலியாக சந்தோஷமாக இருக்க வேண்டும். அப்படியாக்கா? அப்படியாக இருந்தாலும் அது சீக்கிரமாக வரவழைத்த காரணம் என்னக்கா? நமது கணவராகப்பட்டவர் நம்மை காண வேண்டியது சீக்கிரம் அழைத்திருக்கிறார். உடனடியாக சந்திப்போமா? ஆகட்டும்மா. போலாம். சுவாமி சுவாமி அண்ணா அண்ணா உலகாலும் பிறகாபரே உள்ள தடாதரே உலகாலோ எனது மன்னா நந்தவாடா காடு சென்று அருமலர பறித்து வந்து ஆத்தையுடன் மலர் எடுத்து ஓத்தையுடன் பூசை செய்து மன்னா உன் பாதமே வந்தன செய்தோ மன்னவா
கையேயி அண்ணா அண்ணா இங்க மல்லிகை முல்லிகை இருபாஸ்கோங்க அப்படி சொல்லப்பட்ட 12 புஷ்பங்களும் பொறித்து வந்து உன் பாதத்தில் குட்டி பாதால் கால் கழுவி பட்டாடியா முந்தடித்து என்னுடைய தேவிமார்கள் அனையோடி வந்தேன் அண்ணா. சுமத்திரா வாசலா அண்ணா கையேயி பட்டாபி 3 பேர்கள் ஒற்றுமையாக சேர்ந்து அயோத்திபதிக்கு அரசராவலாக கூடிய தசரத மன்னன் பாகத்தை பறிந்தபடினால் இந்த அயோத்தி மாநகரத்துல நீங்கள் எந்த விதமான குறைபாடும் இல்லாமல் சுகமா வாழ்ந்திருப்பாய் தேவி. வாழ்ந்திருப்பாய் என்று சொன்னால் வையகத்தில் கோடான கோழிகள வாழ்ந்திருக்கலாம். உங்களிடத்தில் ஒரு வாய்வார்த்தை வாசலா இருந்த எங்களை அது சீக்கிரமாக வரவழைத்த சேது என்ன சுவாமி மன்னா. சுமத்திரா சுவாமி கையேயி சுவாமிண்ணா பாசலா உங்கள் 3 பேர்த்தையும் நான் எதற்காக இன்று தினத்திலே அவசர காரியம் அழைத்தேன் தெரியுமா? எதற்காக? உங்களை 3 பேர்த்தையும் நான் கல்யாணத்தை செய்து 60 வருட காலமாக ஒரு ஆண் வாசலையோ பெண் வாசலையோ நம்ம குழந்தை பாக்கியமே இல்லை. ஆமா சுவாமி மன்னா. அதனால இதனால வரைக்கிறது போதும். இனிமேலாவது தேவராகத்துக்கு சென்று தேவாதி தேவர்களாக இருக்கக்கூடிய இடம் அங்கு சத்தியலாகம் சென்று அந்த திருமதேவனத்தோடு கோரி நாம பூஜை செய்தால் யாராவது குழந்தை தரம் கொடுப்பார் என்று என்னுடைய மனசில் விருப்பம். ஆனால் சத்தியலோகத்தை ஆண்டு வரக்கூடிய சதுர்முக பிரம்ம சென்று நான் குழந்தை வரம் வாங்கி வருகிறேன் என்று சொல்கிறீர்களே மன்னா. நமக்கும் 60க்கு 60 ஆகி கொடுக்க 20 வயதாகி நம்மளோ தள்ளாடு வயதில் இருக்கிறோம். இப்ப போய் குழந்தை வரம் வாங்குறேன்னு சொல்றீங்களே மன்னா. ஐயா நீங்க போகவே Yeah.
சுமந்திர அக்கா பேச மாட்டேங்கிறியா வாய் பேசி தொலையடி மன்னா அடியே சுமந்திரா மன்னா போடுறானே மன்னா போக வேண்டாம் மன்னா என்ன அரச என்னங்க போவானாங்க மன்னா மன்னா போனால் எதனா அவதி வந்து நேரும் மன்னா அதனால நீங்க போக வேண்டாம் அண்ணா ஆமா ஏங்க நாம போனலாம் மூணாத்தி நான் பாத்துக்கிறேன் ஒண்டி நீ போயிட்டு வந்துருங்க போவாண்டாங்களா டேய் ஓடு ஓடு அடி என்ன நீ விடாத போறாய் சட்டாரி அடி அடி என்னங்க பாட்டு பாத்தீங்க அடிப்பேன் உதைப்பேன் அந்தரத்தில் வாரி அடிப்பேன் பாரடி அப்படியா பண்ணீங்க அந்த இடத்துல அடிப்பேன் ஆராய கையில பிடிப்பேன் வீட்டுக்காரு அப்படியே பாட்டாரு அதுக்கு நான் அப்படிதான் நினைச்சீங்க காதுக்கு செவிட்டுக்காரா இருக்கும் ஏமா வீட்டுக்கார போற அப்படியா மூணு பேர் வீட்டுக்காரும் போக கூடாது. ஐயோ அதுக்கு ஏதாவது வழி இருந்தா சொல்லுங்க பாபா. என்கிட்ட ஒரு மந்திரங்குதாயா சொல்லுங்க, சொல்ற மாதிரி சொல்லுங்க. சரி சொல்ற மாதிரி சொன்னீங்கன்னா சரி வீட்டுக்காரு போகவே மாட்டாப்படி. மந்திரத்தை கொஞ்சம் சொல்லி கொடுண்ணா. நான் நின்னுட்டேன். நின்னுக்கிட்டீங்களா? நாளைக்கு மேல போடுங்க. முன்னாடி போடு, பின்னாடி போடு. அது நெப்பு கட்டுற நீங்க தானே பின்னாடி போட்டு உங்க நேரம் அப்படி போடு. இப்படி விளக்கம் பண்ணி சொன்னா தானே இப்படி கை வச்சுக்காங்க. மூணு பேர் வச்சுக்காங்க. இப்படி என்ன அடிப்பீங்க சொல்லுவீங்க? இல்ல நான் சொல்ற மாதிரி அப்படி மூணு பேர் சொல்லணும். நான் சொல்ற மாதிரி மூணு பேர் சொல்லணும். ஆன போற நீர், ஆன போற நீர், ஆன போற நீர். இப்படி மூணு பேர் சொல்லுங்க பாக்கலாம். இப்படி சொன்ன கைய கூட்டுக்காரருக்கு வருதா? மட்டும் பாரு மந்திரத்தை. உங்க கூட்டுக்காரி எல்லாரும் என்ன போக சொல்லுடி. நீ சொல்லுடி. மூணு பேருக்கு பால சோட்டு பொண்டாட்டிங்க போவேண்டான்னு சொல்றாங்க. எப்படி போயிட்டு வந்தான்னு சொல்லுவாங்க. அப்படியா? நீ சொல்லக்கூடிய மந்திரத்தை சொன்னா போதான்னு சொல்ல மாட்டாங்க. போயிட்டு வாங்க மன்னவான்னு சொல்லுவாங்களா? சரி, எனக்கு மட்டும்தான் அந்த மந்திரம் தெரியும். அப்படியா? மாயாஜால மந்திரத்தை கத்தவன். சரி சரி, காலத்துக்கு முன்னாடி போடுங்க. போடணுமா? அது வரைக்கும் நீங்க அரமனை அப்படியே சென்று சீக்கிரமாக புத்திர பாகத்தை வாங்கி வாருங்கள். சத்தியலோகத்தை ஆடக்கூடிய பிரம்மதேவன் அதோ
பிரம்மதேவனை தேடி இதோ தசரத மன்னன் இதோ பூஜைகிற பொழுது சத்தியலோகத்தை ஆளக்கூடிய இன்னும் பிரம்மதேவன் இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.